ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாசுகி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கேழ்வரகு மாவு அடை. இது ரொம்ப ஹெல்த்தியானது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவோம். ஈவினிங் டைமில் இது ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் நான் வீட்டில் அரைச்சி வச்ச கேழ்வரகு மாவு தான் சேர்த்துக்க போகிறேன். இது ஒரு 200 கிராம் இருக்கும். இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதை நம்ம தோலோடு சேர்த்துக்கலாம். தோலோடு சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நான் இதில் ஸ்பெஷலாக முருங்கைக்கீரை போட்டிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இதோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். கேழ்வரகு மாவும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. முருங்கைக்கீரையும் அதை விட ரொம்ப நல்லது. ரெண்டுமே நம்ம சேர்த்து இது மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இது எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நான் இது மாதிரி உருண்டை உருட்டிக்கிறேன். இப்போ நான் ஒரு பெரிய பால் சைஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இதில் மொத்தம் எனக்கு ஒரு 5 வரும்னு நினைக்கிறேங்க. இது உருண்டையே கொஞ்சம் பெரிய சைஸ் தாங்க எடுக்கணும். இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு 5 உருண்டை வந்திருக்கு. இப்போ நான் ஒரு தோசைக்கல் வச்சுக்கிறேன். அதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறேன். இப்போது இதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்து வைக்கிறேன். இது மாதிரி ஓரம் ஃபுல்லாக தட்டி தட்டி எடுக்கணுங்க. லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க. இப்போ இது நம்ம காரமாக பண்ணுறோம். இதிலே நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்து பண்ணோம்னா அது இன்னும் இனிப்பாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுலேயே இன்னும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றினோம்னா தோசை. இந்த ராகி மாவு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுங்க. இது ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். இதை திருப்பி விட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு கேழ்வரகு மாவு அடை தயார். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அடை ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.